ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். சங்கீதம் 135 வசனம் 4. பாருங்கள், யாக்கோபு இஸ்ரவேல் எல்லாமே ஒன்று தான். யாக்கோபுக்கு தான் இஸ்ரவேல் என்ற பெயரிடுறாங்க. நம்ம வேதத்தில் அதை வாசிக்கலாம். யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, யாக்கோபு என்றால் ஏமாற்றுகிற ஒரு பொருள், பின்பற்றுதல் என்றதும் ஒரு பொருள் இருக்குது. பார்த்திங்கன்னா, அவன் ஏமாற்றும் பண்பு உள்ளவனாக இருந்தாலும் தம்மை தேடுகிறவர்களை ஆண்டவர் சந்தித்து அவனுடைய பண்புகளை மாற்றி நமது பரலோக ராஜ்யத்துக்கு அவர் தகுதிப்படுத்துகிறார் என்பதற்கு யாக்கோபு ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஏமாற்றுகிறவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்பதற்கு இவர் அதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தான். யாக்கோபு என்பதற்கு பின்பற்றுகிற என்ற பொருள். யாக்கோபு என்ற சொல்லில் அந்த சொல்லின்படி அவர் ஆண்டவரை பின்பற்றுகிறவராய் காணப்படுறாரு. எப்போவுமே முன்னேற வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர். பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று தேவனோடு கூட பொருத்தனை செய்து அந்த பொருத்தனையை அவர் நிறைவேற்றுறார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய மாமனால் அவர் ஏமாற்றப்பட்ட போதும் பொறுமையோடு அதில் செயல்படுறாரு. ஆண்டவரோடு போராடி மேற்கொண்டாரு தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீ மனிதரோடும் ஆண்டவரோடு நீ போராடி வெற்றி பெற்றான்னு சொல்லி அவர் ஆண்டவரிடம் கர்த்தரிடம் இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை. லாபான் ஏசா உட்பட யாவரோடும் சமாதானமாக இருக்க, பிரச்சனையோடு இருந்தாலும் நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும், சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் நான் அப்படி இருந்தாலும் நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. அப்புறம் ஆண்டவரை தொழுது கொள்றதுலையும் அவர்கிட்ட ஆலோசனை பெறுதலையும் ரொம்ப கவனத்தோடு செயல்படுறார். நீங்கள் அதை எடுத்து எல்லாமே நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் யாக்கோபை குறித்து மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வாஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் அவன் ரொம்ப சின்சியராக செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் அந்த அற்ப கூழுக்காக என்ன பண்ணிட்டான், ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுறான். அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி சேஷ்ட புத்திர பாக்கியம் எவ்வளோ முக்கியன்றதை என்ன பண்ணிட்டாரு, யாக்கோபு அதை பயன்படுத்தி அதை பெற்றுக்கொண்டார். அது ஏமாற்றுதல் என்று சொல்ல முடியாது. அவர் அற்ப கூழுக்காக அவர் விற்று போட்டது என்று தான் நம்ம சொல்ல முடியும். அதை இவர் வாஞ்சித்ததை பெற்றுக்கொண்டார். பார்த்திங்கன்னா, இறுதியில் கோலின் முனையிலே சாய்ந்து தேவனை தொழுது கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் விசுவாசத்தினாலும் தீர்க்க தரிசன வரத்தினாலும் தமது பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். மரண தருவாயில் ஒவ்வொரு பிள்ளையாக கூப்பிட்டு ஒரு தரிசனத்தோடு கூட அந்த பிள்ளைகளையெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரை தெரிந்து கொண்டார். கர்த்தர் யாக்கோபை தமக்காக தெரிந்து கொள்ள, அவன் ஏமாற்றுவான் தான் அவனை என்ன பண்ணியிருப்பார், அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யலை. யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். ஏன்னா கர்த்தர் பெரியவர் என்றும் தம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களின் மேலானவர் என்றும் அவர் அறிந்து கொண்டபடினால அவரை தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் மனம் விரும்புகின்ற காரியத்தை நாம் செய்யும்போது தேவன் நம்முடைய பண்புகளெல்லாம் மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக யாக்கோபை போல மாற்ற ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மையும் தெரிந்து கொள்ளும்படியாக அவரண்டை நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே. நீங்கள் தான் ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்க யாக்கோபை தெரிந்து கொண்ட தேவன், இஸ்ரவேலை தமது சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே. எங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நாங்களுடைய பார்வைக்கு நலமானதை செய்ய, உலகத்தின் பார்வையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் நீர் எங்களுக்கு புதிய நாமம் தரித்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்ற நாமத்தை தரித்து எங்களை உம்முடைய சொந்த ஜனமாக மாற்றுகிற கிருபைக்காகவும் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் எப்பொழுதும் உம்மை தேடி வர உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ரோமர் 2 வசனம் 29. இன்றைய கேள்வி,
யார் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். யார் யாவரும் பாவத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினார்கள்.